ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பைபிட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சர் இருக்குல்ல, அந்த பைபிட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சரில் எப்படி நம்ம ப்ராப்பராக ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு எப்படி அந்த கேஒய்சி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ அதுக்கான ஸ்டெப் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த எல்லா ஸ்டெப்புமே வந்து புரியும். ஸ்கிப் பண்ணி வந்து பார்க்காதீங்க. ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு நீங்களுமே வந்து இந்த பைபிட்டில் வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம யூடியூப் சேனல் இருக்குல்ல, அந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா எல்லோருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. நம்ம சேனலில் அந்த போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும்தான் அந்த சேனலில் நம்ம வந்து போடுவோம். ஓகேங்களா? ஸோ எல்லோருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. நீங்கள் வந்து பைபிட்டில் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கக்கூடிய அந்த லிங்க் வந்து இருக்குது. ஓகேங்களா? அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டு வாங்க. கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து இருக்கும். அந்த பேஜில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா கிளைம் ரிவார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து இருக்கும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி அண்டு மொபைல் நம்பரை வச்சு நம்ம அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து மெயில் ஐடியை வச்சு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மொபைல் நம்பரை மட்டும் வச்சு நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எதை வச்சு வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறீங்களோ அதுக்கான ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கீழே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து மெயில் ஐடியை வச்சு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா மேலே வந்து மெயிலை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுக்கான மெயில் ஐடியை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கோடு வந்து கேட்பாங்க. ரெஃபரல் கோடை வந்து வீடியோக்கு கீழே வந்து கொடுத்துருக்கேன். அந்த கோடை வந்து நீங்கள் போடுறதுக்கு உங்களுக்கு வந்து தோணுச்சுன்னா அந்த கோடை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த கிரியேட் அக்கௌண்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் என்ட்ரு பண்ண அந்த மெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த மாதிரி பேஜ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே பாருங்கள் மொபைல் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர் வந்து போகும். ப்ளே ஸ்டோர்லேருந்து இந்த மொபைல் ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த மொபைல் ஆப் வந்து இருக்கலாம். அந்த மொபைல் ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் பேஜ் வந்து இருக்கும். இந்த பேஜில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா சின்னமாக வந்து லாகின் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். கடைசியில் கீழே பார்த்தீங்கன்னா சின்னமாக வந்து லாகின் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் பண்ணிக்கக்கூடிய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இந்த இதில் வந்து உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் வந்து பண்ணுங்கள். அதாவது நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன மெயில் ஐடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதே மெயில் ஐடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டை வச்சு உங்கள் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணுங்கள். நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும். ஓகேங்களா? இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? நம்ம அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அந்த கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஓகேங்களா? அந்த கேஒய்சி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு ஆப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அது வரைக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் மட்டும் பார்த்தாது, கேஒய்சி வந்து எல்லோருமே கம்பல்சரி வந்து பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இல்லைனா யூஸ் பண்ண முடியாது. இப்போ இதில் வந்து நீங்கள் எப்படி வந்து கேஒய்சி பண்ணுறீங்கன்னா டாப்பில் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். வெரிஃபை நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து இருக்கும். இந்த பேஜில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து இருக்கும். இந்த பேஜில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கண்ட்ரி வந்து கேட்பாங்க. நீங்கள் என்ன கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டோட டைப் வந்து கேட்பாங்க. அதாவது நீங்கள் என்ன டாக்குமெண்ட்டை வச்சு கேஒய்சி வந்து பண்ண போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணணும். நம்மக்கிட்ட எல்லோருக்கிட்டையுமே வந்து ஆதார் கார்டு வந்து இருக்குது. எல்லோருமே ஆதார் கார்டை வச்சு கேஒய்சி வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆதார் கார்டை வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ ஆதார் கார்டை வச்சு நீங்கள் கேஒய்சி வந்து பண்ண போகிறீங்கன்னா ஐடி கார்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலவங்க வந்து அந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுருப்பீங்க. நீங்கள் டிரைவிங் லைசன்ஸை வச்சு கேஒய்சி வந்து பண்ண போகிறீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் எதை வச்சு வந்து கேஒய்சி பண்ண போகிறீங்களோ அதுக்கான ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஆதார் கார்டை வச்சு பண்ணுறதுக்கு எல்லோருக்குமே வந்து இந்த ஐடி கார்டு. ஓகேங்களா? ஐடி கார்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கண்டினியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து இருக்கும். இந்த பேஜில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அதர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த அதர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து இருக்கும். இந்த ஒரு இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த கண்ட்ரி வந்து கேட்பாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து அந்த டாக்குமெண்ட் டைப் வந்து கேட்பாங்க. அதாவது நீங்கள் என்ன டாக்குமெண்ட் வச்சு அந்த கேஒய்சி வந்து பண்ணுறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த கேமரா வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அந்த கேமரா வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுங்க. அதாவது ஆதார் கார்டை வச்சு தான் எல்லாருமே கேஒய்சி வந்து பண்ண போகிறோம். உங்களோட ஆதார் கார்டை வந்து ஃபோட்டோ எடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆதார் கார்டோட அந்த ஃப்ரண்ட் ஃபோட்டோ எடுத்து சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பேக் ஃபோட்டோ வந்து எடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து இருக்கும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்குல்ல, அந்த சர்க்கிளில் வந்து உங்களோட
ஃபேஸை வந்து நீங்கள் அப்படியே வந்து காமிச்சிங்கன்னா வந்து அந்த கேஒய்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்மிட் ஆகிக்கும். ஓகேங்களா? சப்மிட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இந்த மாதிரி பேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 1 ஹவர் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதே இதில் வந்து அப்படியே வந்து வெயிட் பண்ண வேணாம். நீங்கள் ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க்கை வந்து பார்க்கலாம். அந்த 1 ஹவரில் வந்து நம்மளோட அக்கௌண்ட் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு ஆக்டிவேட் வந்து பண்ணி விட்ருவாங்க. அதாவது நம்ம இப்போ டாக்குமெண்ட் எல்லாமே வந்து சப்மிட் பண்ணியிருப்போம். ஆதார் கார்டு, நம்மளோட ஃபோட்டோ எல்லாமே வந்து சப்மிட் பண்ணியிருப்போம். அது எல்லாமே வந்து அவங்க வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க. கரெக்டான ஆதார் கார்டை தான் நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்கோமா, அது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா, இல்லைனா ஃபேக் டாக்குமெண்ட்டா ரியல் டாக்குமெண்ட்டா எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு 1 ஹவருக்குள்ளே உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இந்த ஒரு எக்ஸ்சேஞ்சரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சி வந்து பை அண்ட் செல் எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, கேஒய்சி பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி தான். எல்லோருமே வந்து இந்த ஸ்டெப் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட்டையுமே வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோவில் வந்து இந்த பைபிட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சரில் வந்து நம்ம எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு கேஒய்சி பண்ணுறது அதுக்கான ஸ்டெப் மட்டும் தான் வந்து பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த பைபிட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சரில் நம்ம எப்படி வந்து அந்த கிரிப்டோ கரன்சி வந்து பை பண்ணுறது, இந்தியன் மணியை வச்சு எப்படி கிரிப்டோ கரன்சி வந்து பை பண்ணுறது, கிரிப்டோ கரன்சி எப்படி சேஞ்ச் பண்ணி நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கொண்டு வரது, அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ எல்லாமே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனமே வந்து கிளிக் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லோருமே வந்து லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.